உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ. தீபா, நீ எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன். அந்த சாமியார் கிட்ட போக ரெடியா இருக்கியா? நான் ரெடியா தான் இருக்கேன். உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நீ எப்ப போலான்னு சொல்லு. எனக்கு அந்த சாமியாரை உடனே பார்த்து அத்தை இருக்கிற கண்டிஷனை பத்தி பேசி ஏதாச்சும் பரிகாரம் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். உன் பேச்சுல ஒரு அவசரம் தெரியுதே, என்னாச்சு? அத்தையோட ஹெல்த் கண்டிஷன்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆப்ரேஷன் இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. அதான் ஒரு மாதிரி கவலையா இருக்கு. அதான் அந்த சாமியார் கிட்ட போறோம்ல, அவரால ஆண்டிக்கு நல்லது நடக்கும் பாரு. நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் வீட்டுக்கு வெளியில கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா. சரி, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அப்புறம் தீபா, நீ சாமியாரை பார்க்க போற விஷயத்த உன் குடும்பத்துல யாருக்கும் சொல்லாத. அப்படி சொன்னா காரியம் பலிக்காது. சரி, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நீ வெயிட் பண்ணு. சரி. அம்மா தாயே மீனாட்சி, என் அத்தைய காப்பாத்துறதுக்காக நான் ஒரு சாமியாரை பார்க்க போறேன். அது சாமியார் இல்ல, நீதான் நினைச்சு நான் பார்க்க போறேன். அங்க அவர் ஏதாவது அருள்வாக்கு சொன்னா அது நீ சொன்னதா நான் நினைப்பேன். அத்தை உயிரை காப்பாத்த அவர் ஏதாவது பரிகாரம் சொன்னா அத நீ சொன்னதா நினைச்சு நான் அதை செய்வேன். அந்த பரிகாரத்தை நல்லபடியா செய்ய நீதான் எனக்கு சக்தியையும் மனோபலத்தையும் கொடுக்கணும். தீபா, எங்கேயோ வெளியே கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. எங்க போற? நீ சாமியாரை பார்க்க போற விஷயத்த உன் குடும்பத்துல யாருக்கும் சொல்லாத. அப்படி சொன்னா காரியம் பலிக்காது. சரி, நீ சொல்லலன்னா பரவாயில்ல. நீ எங்கேயும் வெளியே போக வேண்டாம். போனா உனக்கு தான் ஆபத்து வரும். என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஆபத்தா? ஆமா தீபா, உன் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன். நீ கார்த்தியை விட்டு பிரிஞ்சு தண்ணியில ரொம்ப தூரம் அடிச்சிட்டு போற மாதிரி இருந்துச்சு. நான் கார்த்தின்னு கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அது அவர் காதலியே விடல. அப்புறம் அவர் திடீர்னு காப்பாத்த நினைக்கும் போது ஒரு கை அவர் பிடிச்சி இழுத்துட்டு போகுது. இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல தீபா. ஆனா நீ அவசரப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சிருக்க வேண்டாம்னு தோணுது. எந்த விஷயத்த சொல்றீங்கக்கா? நீ உன் கழுத்துல இருந்து கட்டின தாலியை தான் சொல்ற. அத்தையை காப்பாத்தணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு தாலியை கட்டினது தப்புன்னு தோணுது தீபா. பொண்ணுங்க எந்த சூழ்நிலையிலயும் தாலியை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. நீ கார்த்திகையால அந்த தாலியை வாங்கி உன் கழுத்துல போட்டுக்கோ, அதான் நல்லது. அக்கா பயப்படாதீங்கக்கா. இங்க ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.